உயிரை நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே நைந்தாய் நீ எனில் நைந்திடும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. அனைவருக்கும் காலை நேர அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி எழுத்தாளர் புத்தக சங்கத்தினுடைய 29வது ஆண்டு புத்தக கண்காட்சி விழா இனிதே தொடங்குகின்றது. இந்த 29வது புத்தக கண்காட்சியின் தொடக்க முகமாக தமிழ்தாய் வாழ்த்து 29வது புத்தக கண்காட்சியினுடைய தொடக்க முகமாக இன்னும் சற்று நேரத்திலே நம்முடைய மாண்புமிகு புதுச்சேரியினுடைய தலைமை அமைச்சர் முதலமைச்சர் ஐயா அவர்கள் இங்கே வந்து குத்துவிளக்கு ஏற்றி நூல்களை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். இந்த இனிய நிகழ்ச்சியிலே எங்களுடைய அன்பான அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய தமிழகத்தில் இருந்தும் புதுச்சேரியில் இருந்தும் வந்திருக்கக்கூடிய அத்துணை எழுத்தாளர்களையும் படைப்பாளர்களையும் தமிழ் இலக்கிய ஆளுமைகளையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இங்கே இன்று 20க்கும் மேற்பட்ட நூல்கள் இந்த தொடக்க விழாவினை முன்னிட்டு வெளியிட இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது ஏறக்குறைய ஒரு 55 நிறுவனங்களை சார்ந்தவர்கள் இங்கே நூல் கண்காட்சியிலே தங்களுடைய நூலினை நூல் கண்காட்சிக்காக வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த சிறப்பு மிகுந்த நூல் கண்காட்சிக்கு வந்திருக்கக்கூடியவர்களிடம் நோக்க உரையை நிகழ்த்துமாறு எங்களுடைய நூல் கண்காட்சியினுடைய தலைவர் கடந்த 29 ஆண்டுகளாக இந்த நூல் கண்காட்சியை பல்வேறு தடைகள் ஏற்பட்டு இருந்தாலும் இயற்கை சீற்றங்களுக்கு இடையிலும் தொடர்ந்து இந்த நூல் கண்காட்சியை நடத்துவதற்கு களமிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் புதுவை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் இயக்குனர் திரு பாஞ்சலிங்கம் ஐயா அவர்களை உங்களிடையே நோக்க உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சிக்காக தமது ஆலோசனைகளையும் அது சிறப்பாக நடைபெறுவதற்கு அவர்களுடைய ஆசியும் எப்போதும் உண்டு. இன்றும் அதனை நாம் குறித்த நேரத்தில் தொடங்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை எடுத்துக்கொண்டார்கள். அவர்களை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த 29வது ஆண்டு விழாவிலே 32 நூல்கள் இங்கே வெளியிடப்பட இருக்கின்றன. நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் இருந்து கொண்டிருப்பதனால் அவர்கள் வருகை தந்த பிறகு சில நூட்கள் வெளியிட இருக்கின்றோம். மற்ற நூட்களை நமது அமைச்சர் அவர்கள் இங்கே வெளியிட்டு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். இந்த புத்தக கண்காட்சி தொடங்கிய ஆண்டு 1997. அப்பொழுது வருகை தந்த புத்தக நிறுவனங்கள் பல்கி பெருகி 102 நிறுவனங்கள் வரை இந்த புத்தக கண்காட்சியிலே பங்கேற்றிருக்கின்றன. ஆனால் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு அதிலே ஒரு தொய்வு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ் நூல்கள் அதிகமாக புத்தக கண்காட்சிக்கு வருவதில்லை. இந்திய அளவில் இருந்து தில்லி, பெங்களூர், ஹைதராபாத் மற்றும் ராஞ்சி போன்ற இடங்களில் இருந்தெல்லாம் ஆங்கில நூல்கள் நமக்கு இங்கே வருகை தருகின்றன. ஆனால் தமிழ் நூல்கள் ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து வருகிறது. அதற்கு அச்சீட்டு செலவு, மறுபடி இந்த விலையேற்றம், முன்பெல்லாம் 5 ரூபாய் கூட ஒரு புத்தகத்தை வாங்கக்கூடிய சூழல் இருந்தது. இப்பொழுது குறைஞ்சபட்சமாக 50 ரூபாய் 100 ரூபாய்
இல்லாமல் புத்தகம் வாங்க இயலாது. சென்ற ஆண்டு 10,000க்கு அதிகமாக 348 பேர் புத்தகங்கள் வாங்கியிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் புத்தக மகாராஜா என்று அவர்களுக்கெல்லாம் சான்றிதழ் வழங்கி சிறப்பு செய்திருக்கிறோம். அவர்களுடைய முகவரி, அவருடைய இமெயில், அவருடைய தொலைபேசி எண்களை கவனமாக வைத்திருந்து இந்த ஆண்டு அவ்வளோ பேருக்கும் அழைப்பும் அனுப்பியிருக்கின்றோம். மீண்டும் அவர்கள் இந்த ஆண்டு வர வேண்டும் என்பதற்காக. அதில் சென்ற ஆண்டு நாம் வீட்டுக்கு ஒரு நூலகம் என்ற அடிப்படையிலே அவர்களை ஊக்கப்படுத்தியதன் காரணமாக இன்றைக்கு அவர்களுடைய இல்லங்களிலே நூலகங்களை அமைத்திருக்கின்றார்கள். எனவே தான் இந்த ஆண்டு இப்பொழுது இருக்கின்ற சூழல் எல்லோரும் குறிப்பாக ஒரு அகடமிக் இந்தியா பப்ளிஷர்ஸ் தில்லியிலிருந்து இங்கே வருவார்கள். இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக நம்ம கொரோனாவுக்கு பிறகு இங்கே வருவது. அவரோடு கேட்டபோது சொன்னார், நான் என்னுடைய தொழிலையே மாற்றிவிட்டேன் என்று. அவருடைய தொழில் இந்த டிக்ஷனரி அகராதிகள் வெளியிடுவது. அவர் 110 அகராதிகள் பல மொழிகளிலே வெளியிட்டு வருகின்றார். ஒவ்வொரு தடவை அச்சிடும் போதும் 10,000 பிரதிகள் அச்சிட்டு இந்தியா பூரா விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இன்றைக்கு அந்த தொழிலையே மாற்றிக்கொண்டிருக்கின்றால். காரணம் நமது ஸ்மார்ட் ஃபோன். யார் இப்பொழுதெல்லாம் டிக்ஷனரியை பார்த்து எந்த வார்த்தையும் பொருள் தேடுவது இல்லை. அப்படி ஒரு மாற்றத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு 10 ஆண்டுகளிலே நிச்சயமாக புத்தக கண்காட்சிக்கு வருபவர்கள் இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அப்பொழுது அச்சிடப்படாத புத்தகங்கள் தான் நம்ம கையில் இருக்கும். ஓலைச்சுவடிகளை பார்ப்பது போல நமது காகிதத்தில் அச்சுட்ட புத்தகங்களை பார்க்க வேண்டிய காலம் மிக விரைவிலே வர இருக்கின்றது. அதை நோக்கி தான் நாம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு பிறகு எல்லாவற்றிலும் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. புத்தக அச்சீட்டுத் துறையிலே பெரிய இந்த தாள் உற்பத்தி செய்கின்ற ஆலைகள் எல்லாம் தங்களுடைய தொழில்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இதெல்லாம் இப்பொழுது காட்சி பொருளாக மாறிக்கொண்டிருக்கின்றது. எனவே இந்த புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையில் இதில் பங்கேற்கின்ற நூலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் மிகுந்த அக்கறையோடு நமது அருள்மொழி சோழன் அவர்கள் இங்கே நமது ஒலி அமைப்பினை இங்கே செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த 1வது ஆண்டு புத்தக கண்காட்சியிலே குழந்தையாக இங்கே வந்தவர். அப்படி பலர் இருக்கின்றார்கள். தொடர்ந்து 29 ஆண்டுகளும் இந்த கண்காட்சிக்கு வந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தடவை இங்கே வரும்போது அவர்கள் குறிப்பிடுவதும் உண்டு. நமது பேராசிரியர் பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் தொடர்ந்து இந்த கண்காட்சியிலே பங்கெடுத்து வருபவர்கள். உங்களுக்கு தெரியும், இந்த 1வது ஆண்டு கண்காட்சியினை நமது புரவலர் கோவிந்தசாமி ஐயா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். 2வது ஆண்டு இங்கே புதுவையிலே இருக்கின்ற பிரெஞ்சு கான்சுல் வந்து திறந்து வைத்தார்கள். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் இது ஒரு சிறப்புமிக்க விழாவாக நடந்து வருகிறது. நாம் தொடர்ந்து முதலமைச்சர் அவர்கள்தான் திறந்து வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த கண்காட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்காட்சிக்கு எல்லோருடைய ஆதரவும் இருக்கின்றது. குறிப்பாக தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், புதுவை பல்கலைக்கழகத்தை சார்ந்தவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இவர்களெல்லாம் தங்களுடைய நிகழ்வாக இதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆண்டு ஒரு 60 நிறுவனங்கள் இங்கே நமக்கு வந்து பங்கேற்றிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஆங்கில புத்தகங்களை வெளியிடுகின்ற பெரிய நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறுவது நமக்கெல்லாம் சிறப்பு. அதற்கு ஈடாக தமிழ் நூல்கள் இங்கே வெளியிடப்பட இருக்கின்ற 32 நூல்களிலே 26 நூல்கள் தமிழ் நூல்கள். அதிலும் குறிப்பாக மதுரையில் இருந்து நமது முன்னாள் மாலைமலர் சப் எடிட்டர் முத்துவேலன் ஐயா, அழகுராஜ் ஐயா அவர்கள் பதிவாளர் மதுரையிலே, அவர் தினத்தந்தி மேலாளராக இருந்தவர்கள், இவர்களெல்லாம் சிரமம் பாராது இந்த கண்காட்சிக்கு ஒவ்வொரு வருடம் வந்து அவர்களுடைய நூல்களை இங்கே வெளியிடுகிறார்கள். நமது காவிரி மைந்தன்
உலகெங்கும் கண்ணதாசனுடைய புகழ் பரப்பி கொண்டிருப்பவர். இந்த கண்காட்சியிலும் அவருடைய நூல்களை இங்கே வெளியிடுவதற்காகவும் உரையாற்றுவதற்காகவும் நம்முடைய வருகின்றிருக்கின்றார்கள். இப்படி இந்த 10 நாட்களும் இது ஒரு திருவிழாவாக, ஒரு இலக்கியத்திற்கு செம்மை சேர்ப்பதாகவும், குறிப்பாக நூல் வழி கற்றலும் கற்பித்தலும், இப்பொழுது இணைவழி கற்றல் மிக அதிகமாக இருக்கின்ற போதிலும் நாம் நூல் வழியாக கற்பித்ததனால்தான் இந்த ரிட்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த கவன ஈர்ப்பும் கவனத்தில் கொள்வதையும் மிக அக்கறையாக இந்த மாணவ செல்வங்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்ற அடிப்படையில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. கவிஞர் கண்ணதாசன் புகழை உலகமெங்கும் பரப்பி வரக்கூடிய ஐயா கவிஞர் காவிரி மைந்தன் அவர்களை வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு. புதுவையிலே 29வது தேசிய புத்தக கண்காட்சியிலே பங்கேற்பதை பெருமையாக கருதுகிறேன். ஏற்கனவே புதுவைக்கு ஒரு சில முறைகள் வந்திருக்கிறேன். சென்ற முறை தேவதாஸ் அவர்கள் நடத்திய கண்ணதாசன் விழாவிலே கண்ணதாசன் விருது பெறுவதற்காக வந்ததையும் இந்த நேரத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். புதுவை என்பது தமிழகத்தையும் புதுவையும் வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு இரண்டர கலந்து தமிழர்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே இங்கேயும் வந்து திரளாக தமிழ்குடி மக்கள் குறிப்பாக புத்தக கண்காட்சி நடத்துவதும், அதுவும் 29 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்துவதும், அதற்கு முதல்வர் உள்ளிட்ட பெருமக்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை முழுமையாக செய்து ஆர்வமுடன் பங்கேற்கின்ற இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய பெயரிலே இலக்கிய மன்றம் தொடங்கி 34 ஆண்டுகளாக இந்த அமைப்பினை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இந்த வகையிலே சென்னையிலே அவர் வாழ்ந்த தீநகரிலே கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கு முழு வெண்கல சிலையை 1994ஆம் ஆண்டு மெல்லிசை மண்ணின் தலைமையேற்று எங்களுடைய கண்ணதாசன் தமிழ்ச்சங்கம் அந்த சீரிய பணியை செவ்வனே முடித்தது. இன்றும் கம்பீரமாக அந்த சிலை காட்சியளிக்கும் போதெல்லாம் ஒரு வாழ்க்கையிலே மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைத்ததாக. ஏன்னா தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவருடைய எண்ணங்களிலெல்லாம் நீக்கமாக இருந்திருப்பவர் கண்ணதாசன். அப்படிப்பட்ட கண்ணதாசனுக்கு ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்தி தமிழ்ச்சங்கம் என்று பெயரிட்டு அதை தொடர்ந்து நடத்துவதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நேற்றைக்கு முன்தினம் கூட எஸ்பி முத்துராமன் அவர்களும் நடிகர் சிவகுமார் அவர்களும் பங்கேற்று எனது நூலினை வெளியிட்டார்கள். அந்த நூலினை இங்கே கொண்டு வந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு தொடர்ந்து செயல்பாடுகள் செய்வது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சொல்ல போனால் கண்ணதாசனுடைய கவிதைகள், படைப்புகள், அவருடைய இலக்கிய விஷயங்கள்லாம் ஆயிரம் இருந்தாலும் பாமர மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் நம்மை போன்றவருக்கெல்லாம் வந்து அவருடைய பாடல்கள் தான் வந்து உத்வேகத்தை தருகின்றன. அவருடைய பாடல்கள் மூலமாக தான் நாம் வந்து அதிகமாக கண்ணதாசனை நேசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஈர்க்கப்பட்ட நான் தொடர்ந்து இந்த செயல்பாடுகளிலே நடைபெறுகிறேன். அந்த வகையிலே வந்து மலேசியாவில் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி சென்றபோது பஞ்ச் ராமலிங்கம் அவர்களை சந்திக்கின்ற ஒரு இனிய வாய்ப்பு கிடைத்தது. அன்றே அவர் என்னுடைய உரையை கேட்ட உடனே சொல்லிட்டாரு, நீங்க 19 டிசம்பர் புத்தக கண்காட்சிக்கு வாருங்கள் என்று. அப்படியெல்லாம் சொல்றதுக்கு எங்களால் கூட முடியுமான்னு தெரியல. அப்படி ஒரு டேட்டை குறித்து ஒரு வந்து வேறு நாட்டில் எந்தவித முன் தயக்கமும் இல்லாமல் டேட் கொடுத்து எனக்கு கொடுத்தாரு. அவருக்கு முதல்ல நன்றி சொல்றேன். கண்ணதாசன் பற்றி ஒரு 2 பாட்டு மட்டும் இப்போ சொல்கிறேன், அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா நம்ம கொஞ்சம் பேசுவோம். என்னன்னு சொன்னாக்கா, எத்தனையோ பாடல்கள் நம்ம ஈர்க்கின்றன. அதில் வந்து நம்ம எந்த பாட்டை பற்றி பேசலாம்னு ஒரு யோசிக்கிறேன். அதில் வந்து உதாரணத்துக்கு 1993ஆம் ஆண்டு பம்மலில் கண்ணதாசன் பேரில் ஒரு இலக்கிய அமைப்பை ஏற்படுத்த 2வது வருஷம் MS விஸ்வநாதனுக்கு கண்ணதாசன் விருது கொடுக்குறோம். அந்த விருதை வாங்க வந்த MS விஸ்வநாதன் அந்த விருதை பெறுகின்றது முன்னாடி ஒரு 40 நிமிஷத்துக்கு ஹார்மோனி போட்டி, தபேலா, வேற எதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லை, அதை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன இசை நிகழ்ச்சி நடத்தினார். அவர் 40 நிமிஷம் நடத்தினார். அப்போ அவர் சொன்ன பல விஷயங்கள் இருக்கு. இங்கே நேரத்தில் நடந்துக்கிறது 1-2 சொல்கிறேன். அதுல வந்து ஒன்று, இந்த பாட்டு நம்ம எத்தனை வாட்டி கேட்டிருக்கலாம், ஆனா இந்த பாட்டுக்குள்ள இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கா அப்படிங்கிறது இதை போன்ற
விரிவுரைகள் கிடைக்கும் போது, விளக்கங்கள் கிடைக்கும் போது தான் நமக்கு வந்து இன்னும் ஈர்க்கிறது அந்த பாட்டு. சொல்லிடுவோம். சரி, தண்ணி இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, என் வீட்டு கண்ணாடி என் முகத்தை காட்டவில்லை, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்றும், இக்கரைக்கு அக்கறை பச்சை, மழை நாளில் உன் கண்கள் வெயில் தேடும், கோடை வெயில் நாளில் உன் கண்கள் குளிர் தேடும், அது தேடி இது தேடி அலைகின்றாய், வாழ்வில் எது வந்த போதும் நீ தவிக்கின்றாய், கல் தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா, காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா. யோசிச்சு பாருங்க, கையை எங்க போட்டு அடிக்கிறா? தரையில போட்டு, கல்தரையில் கை போட்டு நீந்துகின்ற மனிதா, காலமிட்ட கட்டளையை மாற்றுவது எளிதா. இதை போன்ற தத்துவங்கள், வாழ்க்கை நடைமுறைகள். இந்த பாட்டு முழுசா பாடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் அதை பாட்டு டக்குன்னு கொண்டு வரல. அக்கறைக்கு இக்கரை பச்சை பாட்டு, அக்கறை பச்சை, அக்கறை பச்சை. சரிங்களா? இது ஒரு செய்தி. அப்போ அடுத்தது, இப்போ அடுத்த பாட்டை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா விடுகதை இல்லை, ஒரு சின்ன கேள்வி, ஒரு புதிர் மாதிரி இருக்கும். இதை நீங்க கூட எல்லாருமே யோசிக்கலாம். எப்படின்னா, மனசு மனசுன்னு சொல்றோம்ல, அது எங்க இருக்கு? மனசு மனசுன்னு சொல்ற ஒரு விஷயம் எங்க இருக்கு? நம்ம மனசுன்னு சொன்னாக்க, ஒருவரை விரும்பினாலும் சரி, ஒருத்தரை வந்து மனசுல வச்சிருக்கேன்னு சொன்னாலும் கை எங்க வருது? இங்கதான் வச்சு காமிக்கிறோம். ஆனா மனசு உண்மையில இல்லவே இல்லை. எண்ணங்கிறது, மூளைங்கிறது, பதிவுங்கிறது, ரெஜிஸ்டர் ஆகிறது, எல்லா ஸ்டோரேஜும் எங்க இருக்கு? இங்கதான் இருக்கு. ஆனா பை ப்ராக்டிஸ் ஹார்ட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததால இங்க வச்சு பண்றோம். அது வெறும் பம்பிங் ஸ்டேஷன், வென்ட்ரிகல், ஆர்டிகல், ஒரு 2 வால்வு, அதை வச்சு பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் அது இயங்கலைன்னா மனுஷன் கதை முடிஞ்சு. நாங்கள் வந்து தினந்தோறும் வந்து எங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸில் வந்து டெய்லி வந்து ஃபுட்டு வந்து கொடுக்குறோம். நீங்கள் 28ஆம் வரைக்கும் வச்சுருக்கிறீங்க. டெய்லி வந்து உங்கள் ஆளுங்க யாராக வராங்களோ அங்கே வந்து மதிய உணவு வந்து சாப்பிடணும்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கி அமாவாசைனா வெஜிடேரியனு, நாளைக்கு வஞ்சன மீன் போடுறோம், திங்கட்கிழமை வந்து சிக்கன் போடுறோம், புதன்கிழமை வந்து எறா ஃபிஷ் கட்லெட்டு, வெள்ளிக்கிழமை வந்து வஞ்சன மீன் முட்டை சப்ஜி அப்படி போடுறோம். எவ்ரிடே போடுறோம். செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமை சனிக்கிழமை மட்டும் வந்து வெஜிடேரியன் போடுறோம். இன்றைக்கி அமாவாசைன்றதுனால நாளைக்கு வந்து நான் வெஜிடேரியன் மாற்றிட்டோம். இன்றைக்கி அமாவாசை, அதனால் வந்து இன்றைக்கி பியூர் வெஜிடேரியன். அதனால் இந்த 28 இந்த கண்காட்சி முடியுது, சண்டே மட்டும் லீவ் விட்டுறோம். ஸோ அதனால் இந்த இப்போ தொடர்ந்து வந்து நடக்குது. நடக்கிறதுல வந்து 21, 25, 28 அன்றைய நாளில் மட்டும் இருக்காது. மற்ற அத்தனை நாளிலும் இங்கே வர்ற எல்லா ஸ்டாஃபுங்களும் எங்கள்கிட்ட வந்து சாப்பிட்ணும். ஏதாவது நீங்கள் அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் லைனில் நிற்கிறதால டைரெக்டாக வந்து விஐபி லைனில் வந்துடலாம். அதை கேட்டு நீங்கள் டெய்லி வந்து எங்கள் அரிசி உணவை நீங்கள் சாப்பிட்டு போகணும். எல்லா நம்பரும் நல்ல ஹெவி குவாலிட்டியாக வந்து செய்கிறோம். இப்படியும் வந்து குவாலிட்டியாக வந்து இந்த மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தெரிந்து கொள்வீங்க. அனைவரும் இன்றைக்கி வந்து சாப்பிட்டா வெஜிடேரியன் இருக்கும், வந்து சாப்பிடணும் உங்களை கேட்டு. நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தமிழ் மாமணி முனைவர் சு வேல்முருகன் ஐயா அவர்கள் எழுதிய திருவள்ளுவரின் அறிவு கோட்பாடு என்கின்ற நூலினை வெளியிட முதல் படியினை பேராசிரியர் இளமதி ஜானகிராமன் அம்மா அவர்கள் இப்பொழுது பெற்றுக்கொள்கின்றார்கள். தொடக்கி வைத்த அருளாளர் மாண்பு புதுவை முதலமைச்சர் ஐயா ரங்கசாமி தலைமையில் 19, 28 டிசம்பர் 25 நடக்கிறது. விழாவில் கலந்து கொண்டு உலகறிந்த விழாநாயகன் எனது நண்பர் டாக்டர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இதை பாண்டிச்சேரியில் 15 ஆண்டுகள் பத்திரிகை துறையில் பணியாற்றியவன். அதனால் பாண்டிச்சேரியில் உள்ள பெரிய பேரறிஞர்கள், கவிஞர்கள், கவிவாணர்கள் அனைவரையும் எனக்கு நன்றாக தெரியும். இங்கே இருக்கிற போது தான், இங்கே பணியாற்றி முடிந்த பிறகுதான் டாக்டர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்கள்
எனக்கு பாவேந்தர் விருது கொடுத்தார்கள். அப்போதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு கவிதை ஆற்றலில் ஒரு ஒரு அரை கிணறு தான் தாண்டிய அளவுக்கு இருந்தேன். ஓய்வு பெற்ற பிறகு மதுரை சென்ற பிறகு நிறைய சங்க இலக்கியங்களை ஒரு 30 ஆண்டுகள் படித்த பிறகு ஏகப்பட்ட குறுங்காப்பியங்கள் சிறுகதைகள் என்று நிறைய எழுதியிருக்கிறேன். அவை அத்தனையும் டாக்டர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களுடைய பெரும் முயற்சியினால் இங்கே வெளியிடப்பட்டு என்னை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம். காரைக்குடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய பேராசிரியை கீதா ரமேஷ் அவர்களை இப்பொழுது வாழ்த்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்கள் நூலை வெளியிடுவதற்காகவே காரைக்குடியிலே இருந்து பிரபஞ்சன் சிறுகதையில் இருக்கக்கூடிய சமூக சிந்தனை என்கின்ற தலைப்பிலே நூலை இங்கே வெளியிட்டு இருக்கின்றார்கள். அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன். முத்தமிழுக்கு முதல் வணக்கம், நிறைந்த இந்த அவைக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கம். என்னுடைய இந்த நூல் முதலாக பிரபஞ்சனை வாசித்த பொழுது அவருடைய அந்த எழுத்தாற்றலும் பெண்ணியம் குறித்த சிந்தனையும் இந்த பாண்டிச்சேரி மண்ணை பற்றிய வரலாற்று நிகழ்வுகளையும் அற்புதமாக அந்த கதை புனைவிலே தந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பினை பார்த்து நான் உண்மையிலேயே நெகிழ்ந்து போன தருணத்தில் தான் இந்த நூலை எழுதலாம் என்று எனக்கு ஒரு யோசனை வந்தது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் யதார்த்தமாக உயிரோட்டமாக தரக்கூடிய ஒரு எழுத்தாற்றல் மிக்க ஒரு படைப்பாளர் தான் பிரபஞ்சன். உங்களுக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும். ஏற்கனவே இந்த மண்ணை நான் இந்த புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். இந்த நூல் மூலமாக அவர் பிறந்த மண்ணில் இந்த நூலை வெளியிடலாம் என்பது எனக்கு ஒரு அவாவாக இருந்தது. அது இன்றைய தினம் இறை அருளால் நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நூல் உருவாவதற்கு பல பெருமக்கள் காரணமாக இருந்தார்கள். அதில் முதல் காரணம் என்னுடைய கணவர்னு சொல்லலாம். அவர் இதை ரொம்ப ஊக்கப்படுத்துவாங்க. அது மாதிரி நான் பணியாற்றக்கூடிய கல்லூரி, தமிழ் கல்லூரியில் பணியாற்றுகிறேன். ராமசாமி தமிழ் கல்லூரி என்ற தமிழ் கல்லூரியில் பணியாற்றுகிறேன். எங்களுடைய தமிழ் கல்லூரியின் மேனாள் முதல்வர், தமிழ்நாட்டிலேயே அதுவும் இந்தியாவிலேயே தமிழுக்காக இயங்கக்கூடிய ஒரே கல்லூரி எங்களுடைய ராமசாமி தமிழ் கல்லூரி. அந்த கல்லூரியின் மேனாள் முதல்வர் அவர்கள் எனக்காக இந்த மயிலத்திலிருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒரு தமிழ் மீது பற்று கொண்ட, தமிழை வளர்த்தெடுக்கக்கூடிய கல்லூரியில் இருந்து இந்த நூலை நான் வெளியிடுகிறேன் என்பதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய அந்த தருணம். அதுபோல என்னுடைய ஆய்வு மாணவர், சென்னையிலிருந்து வருகை புரிந்திருக்க என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு மாணவர் அவர்களுக்கும், ஆற்றல் மிக்க பேராசிரியர் பெருந்தகை மதிப்பிற்குரிய கமலாகரன் முருகசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த என்னுடைய நூல் சிறுகதை எழுதுபவர்களுக்கு ஒரு முன்னோடியாக அமையும், ஆய்வு செய்பவர்களுக்கு ஒரு முன்னோடியாக அமையும் என்பதை இந்த மேடையில் தெரிவித்துக் கொண்டு, புதுச்சேரியிலே ஒரு புத்தக கண்காட்சியை 29 ஆண்டுகளாக நடத்தி வருகின்ற என்னுடைய நெடுங்கால நண்பரும் சிறந்த மொழியியல் அறிஞரும் வரலாற்று பேரறிஞருமாகிய அன்பு நண்பர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே அவருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் பேராசிரியர் அரங்க முருகையன் அவர்களே, உடன் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் விஜயகுமார் அவர்களே, இந்த கண்காட்சி, இந்த நிறுவனத்திலே கண்காட்சியினுடைய அமைப்பிலே பங்காற்றி கொண்ட அருமை நண்பர் வழக்கறிஞர் சங்கரன் அவர்களே, ரீயூனியனிலிருந்து வருகை தந்திருக்க ஐயா பெரியவர் அவர்களே, இங்கே முன்னாடி வீட்டிருக்கின்ற தமிழ் அறிஞர்களே, வரலாற்று பேராசிரியர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி நான் அடிக்கடி குறிப்பிடுவது உண்டு. புதுச்சேரி எந்த மாநிலத்திற்கும் எந்த நாட்டுக்கும் சார்ந்ததல்ல, இன்னும் சொல்லப்போனால் மேலானதாக விளங்கக்கூடியது என்று சொல்லிக்கொண்டு இருப்பேன். அந்த வகையில் இன்றைக்கு புதுச்சேரியிலே வரலாற்று பேரறிஞர்கள், தமிழறிஞர்கள், புலவர் பெருமக்கள் என பல்வகையான திறன்மிக்க அறிஞர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இந்த விழாவினை முன்னின்று ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு நண்பர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்கள்
புதுச்சேரி மண்ணுடைய வரலாறுகளை, புதுச்சேரி மண் பிரெஞ்சு இந்தியாவிலிருந்து ஆட்சி விடுதலை பெறுவதற்கான வரலாறுகளை, அதன் விடுதலைக்காக போராடிய தியாகிகளுடைய வரலாறுகளை எல்லாம் நூல்களாக ஆக்கி அளித்து இந்த எதிர்கால தலைமுறைகளுக்கும் தெரிந்து கொள்கின்ற வகையிலே அரும்பணி ஆற்றி புதுச்சேரிக்கு வரலாறு படைத்தவர் இன்றைக்கு புதுச்சேரியிலேயே ஒரு வரலாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது மிகையாகாது. அந்த அளவிற்கு அனைவருடைய ஒத்துழைப்பையும் அனைவருடைய நட்புடனும் ஒருங்கிணைப்புடனும் எந்த ஆட்சி யார் முதலமைச்சர் என்று கூட பார்க்காமல் அவர் மிக சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சியை மட்டுமே முதன்மையான நோக்கமாக கொண்டு தன்னுடைய காலத்தை கழித்து வருகிறார். பல்கலைக்கழகத்தில் மிக சிறந்த ஒரு பேராசிரியர், நெறியாளராக இருக்கின்றார். அவர் எழுதியிருக்கிற ஆங்கில நூல்களெல்லாம் இன்றைக்கு அறிஞர்கள் பெருமக்கள் எல்லாம் ஏற்று போற்றக்கூடிய அளவிலே இருக்கின்றன. அந்த அளவுக்கு ஒரு நிகராக புதுச்சேரியில் வரலாறை படைத்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களுக்கும் அவருடன் இணைந்து பணியாற்றி வருகின்ற அன்பு நண்பர்களுக்கும் என்னுடைய அமைப்பின் சார்பில் வாழ்த்தினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்க வருமாறு கலைமாமணி ராமதாஸ் காந்தி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். சான்றோர்களுக்கு வணக்கம். 29வது தேசிய புத்தக கண்காட்சியை சீரும் சிறப்புமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ஐயா முனைவர் பேராசிரியர் பாஞ்சி ராமலிங்கம் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக அவர் சென்னை மருத்துவமனையில் இருந்து கொண்டு இந்த விழாவை அதற்குரியவர்களிடம் பொறுப்பு ஒப்படைத்து மிக சிறப்பாக தொடர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான சீரிய சிந்தனையோடு இந்த விழாவை 29 வருடங்களாக நடத்தி கொண்டிருப்பது சாதாரண விஷயம் அல்ல. இப்படி ஒரு எழுத்தாளர் ஒரு நூல் வெளியிடுவது என்பது மிக சிரமமான ஒன்று. அந்த காலத்தில் அதோட கஷ்டமா இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் எளிதா இருக்கு. இருந்தாலும் அந்த நூலை அச்சிடுவதற்கு அவர்கள் படும் சிரமத்திற்கு பிறகு அதற்கு ஒரு விழாவை எடுத்து நூல் வெளியீட்டு விழா என்று வைத்து அந்த பணத்தைக்காக அவர்கள் படும் கஷ்டத்தை பார்த்து உணர்ந்த நம்முடைய பேராசிரியர் அவர்கள் இதற்கு ஒரு விடிவு காண வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு இந்த விழாவோடு இந்த நூல், அதாவது சாதாரண பெரியவர்கள்லாம் நூல் வெளியிடுறாங்க, இருந்தாலும் சாதாரண இப்போ நம்ம சகோதரி ஒருத்தவங்க மண்ணாங்கட்டின்னு ஒருத்தவங்க அம்மா வெளியிட்டாங்க. அது போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை சீரும் சிறப்புமாக அவர்களுக்கு ஒரு பெருமை சேர்த்த நம் ஐயா அவர்களுக்கு அவர்கள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சார்பாக ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது எங்களுடைய நண்பர் கோ கலியபெருமாள் அவர்கள் இந்த வருடத்திற்கு ஒரு புத்தகம் இங்கு வெளியிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அற்புதமாக, அவர் பெரிய கவிஞர், மரபு கவிஞர், இருந்தாலும் கூட அவர் தனியாக நூல் வெளியிடுவதே இல்லை. இந்த புத்தக கண்காட்சியில் மட்டுமே அவர் நூல்களை வெளியிடுகிறார். இப்படி பெரியவர்களும், அதாவது எழுத்தை தொடங்குகின்ற புதிய எழுத்தாளர் கவிஞர்களுக்கும் ஒரு நல்வாய்ப்பாக இந்த ஒரு புத்தக கண்காட்சி அமைந்து அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இப்படி இவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய வாழ்த்துறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அவருக்கு என்னுடைய காலை வணக்கம். நம்முடைய புத்தக கண்காட்சி 29 ஆண்டு காலமாக நடக்கிறது. இன்றைக்கு 29வது ஆண்டு. நம்முடைய பெரிய முயற்சி, நம்முடைய பேராசிரியர் முனைவர் பாஞ்சி ராமனுடைய முயற்சியால் இது நடைபெறுகின்றது. இதில் என்ன நமக்கு பலன் அப்படின்னா, பல்வேறு பதிப்பகத்தார்கள் பதிப்பித்த அருமையான நூல்களை கொண்டு வந்து நம்ம கையிலே கொடுக்குறாங்க. நம்ம ஊருக்கே வருது, பதிப்பகம் நம்ம ஊருக்கே வந்துடுது. நம்ம போய் பல்வேறு இடங்களுக்கு சென்று சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி என்று போய் அலைந்து புத்தகம் வாங்காமல் நம்ம ஊர்லேயே வந்திருப்பது படித்தவருக்கு, மாணவர்களுக்கு, ஆய்வு செய்கின்றவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு பெரிய கருவூலத்தை கொண்டு வந்து எடுத்துருக்கிறாங்க. உண்மையே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அதுபோல் பாருங்கள், இந்த தெனிவிலேருந்து ஒரு பெரியவர் வந்துருக்காரு. எல்லாத்தையும் சென்ற ஆண்டு வந்தார், இப்போ எல்லாத்தையும் வராங்க. நம்ம சொல்ல இந்த ரெனியூன்னு போய் இப்போ அவர் சொல்வார், இது போல் வந்து புதுவையில் நடக்குது அப்படின்னு. பல்வேறு நாட்டிலேருந்து வருகின்றவர்கள் இதை சொல்லுகிற ஒரு பெரிய வாய்ப்பாக அமைகிறது. நான் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லும்போது பதிப்பகத்தார்கள்
புதுச்சேரி அரசு ஒரு தொகை கொடுக்கணும். ஒரு 10 விழுக்காடு இந்த கொடுத்தா விற்பனையாளருக்கு அவங்க ஒரு 10 விழுக்காடு கொடுத்து புத்தகம் நல்லா விற்பனை ஆகும். வாங்குகிற தன்மை கன்சூமர்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அது வாங்குகிற நுகர்வோர், புத்தகத்தை வாங்கி நுகர்வோர்கள் இப்போ இருக்கிற விலைவாசிக்கு தகுந்த மாதிரி அரசாங்கம் கொஞ்சம் உதவி செய்யணும். புத்தக கண்காட்சிக்கு நான் ஒரு 10 விழுக்காடு கொடுக்குறேன், நீங்கள் பதிப்பாத்தார் ஒரு 10 விழுக்காடு கொடுத்து வாங்குகிறவருக்கு கொஞ்சம் எளிமையாக்குங்க அப்படின்னு சொன்னால் அதுமாரி செய்கிறாங்க. அது பிறகு வந்த அரசு புத்தகம் வாங்குறதும் இல்லை. அது என்ன, அது கலை பண்பாட்டுத்துறை சார்பாக போன டிசம்பர் மாதம் அதை சொல்லிடுறேன், புதுச்சேரி எழுத்தாளர் புத்தகம் வாங்க வேண்டும் என்று 54 படி வாங்குறதுன்னு சொன்னாங்க. புத்தகம் கொடுத்தாங்க. புத்தகம் கொடுத்த உடனே புத்தகம் வந்துடுது. அந்தந்த தெரிவு கொடுத்தா வேல்முறை இருக்கிறேன் என்னை கூப்பிட்டு இந்த புத்தகம்லாம் இல்லை, புதுச்சேரி எழுத்தாளர் புத்தகம் இதில் தெரிவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி அப்புறம் என்ன அதில் தெரிவு செஞ்சுருக்கேன்? அவங்க தான் வருஷத்தில் ஒரு புத்தகம் ஆய்வு பண்ணி எழுதி சிறப்பாக செய்கிறாங்க. அதில் போய் என்ன ஆய்வு பண்ணுறது? அப்படியே சொல்கிறீங்க இயக்குனர்? அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் ஊர் புத்தகத்தை எதுக்கே அதில் போய் ஆய்வு பண்ண? அது நான் அது ஆய்வு எப்படின்னா அதுவும் ஒரு முறை தான் இருக்குது. அரசாடு திட்டி எழுதுறாங்க, ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நான் நீக்கிடுவேன். நீங்கள் அதை தான் சொல்லிடுவேன். நான் இப்போ எந்த புத்தகத்தை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் எடுக்கவே மாட்டேன், அதெல்லாம் தூக்கி போடுறான்னுவேன். அவங்க யோசனை பண்ணுவாங்க, ஓ சரியா புத்தகத்தை படிப்பேன். நான் படிக்காத நோட்டு போட்டு எழுதாத எந்த புத்தகத்தையும் பர்சன் கொடுத்து கிடையாது, எந்த புத்தகம் தெரிவு செய்யவும் கிடையாது. அப்படி எடுத்து வச்சுக்குது. இப்போ வேற ஒரு இயக்குனர் வந்துடுறாரு. இப்போ 54 புத்தகம் புதுச்சேரி எழுத்தாளர் வாங்குவார். அந்த நான் என்ன சொன்னேன், இப்போ இங்கே தான் எழுதிங்க ஒரு 5 புத்தகம் இங்கே விற்பனை ஆகும், ஒரு விளம்பரம் ஆகும். நானும் அதான் இங்கே செய்தேன். எனவே உண்மையிலேயே ரொம்ப சிரமங்க. நான் அச்சங்க வச்சுக்கிறேன், ஒரு நூலாசிரியர் எவ்வளோ சிரமப்படுறாரு பாரு. ஒரு ஆசிரியர் 50 நேரம் ஜீப்பை போட்டு அடிக்கிறார், அடியை வீட்டில் எடுத்து போய் கட்டை கட்டை வைக்கிறார். அந்த ஊட்டமாக பெருகிற போது இந்த குப்பைலாம் எப்போ போகும் என்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த குப்பை எப்போ வெளியே போகன்றாங்களா அந்த கூட்டமாக குப்பை. நூலாசிரியர் வீட்டில் இருக்கிற எவ்வளோ அதே குப்பை அடுக்கி வச்சுக்கிறேன். அரும்பு இருக்கணும் பாஞ்சராம் தெரியும். எங்கள் வீட்டில் மெத்தி கரசலாக படித்தா இப்படி தான். அது எழுதி கேட்ட எங்கே இச்சி போடணும், எங்கே இத்து போடணும், எது ஒருமை எது பன்மைன்னு உங்களுக்கு தெரியும். மாடுகள் மேய்ந்ததுன்னு எழுதிக்கிறீங்களா? மாடுகள் மேய்ந்தன எழுதின பன்மை இல்லைன்னா இவ்வளோ தப்பா நான் செய்கிறேன். அம்மா தப்பு செய்ய. இப்போ வேற ஒருத்தன்னா முதல்ல சொல்லுவாங்க, பசங்க யார சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ராஜர் எட்ட கூட்டு போய் இனிமேல் எழுதுறதுன்னா என் பேத்தி நான் திருத்தி அனுப்புகிறேன் பார்த்தீங்களான்னு. ஆமாம் நீ தான் திருத்தீங்க. ஆமாம் நீங்கள் என்ன, நான் சும்மா வாத்தியாருமா, சும்மா அவ்வளோ பெரிய படிப்பெல்லாம் எனக்கு இல்லைம்மா, நீ தான் திருத்தி அனுப்பிவிட, இப்போ தான் சார் தெரியுது. இது சொல்கிறேன்னா இதுதான் இன்றைக்கு தமிழாசிரியர் பெருமக்களுடைய பெரும்பகுதி இதுதான் ஓடி. அப்போ அவன் தமிழ் எப்படி படிப்பான்? எப்படி படிப்பான்? கம்பன் விழா போட்டி நான் தான் நடத்தினேன் இல்லையா? சிவகுழந்தை, செல்வ கணபதி, விவேகானந்தா பள்ளிக்கூடத்தில் எம்ஏ தாள் கம்பனை பற்றி, பிஏ கட்டுரை போட்டி, முதல்வர், 9ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு எல்லா கட்டுரத்தோடு தான் அந்த ஆள் 50 கட்டு வந்துருக்கு திருத்தி கொண்டிருக்கிறேன். முதுகலை எம்ஏ படித்த ஒரு மாணவி சராவின் தியாகம் என்ற தலைப்புக எழுதவே தெரியல, தப்பாக எழுதிக்குது. முதுகலை அது பேர். அப்போ இளங்கலை எப்படி முடிச்சிருக்கணும்னு யோசனை பண்ணுறேன் நான். பேராசிரியர் நம்ம பாருங்க, தமிழ் கடல் போல ஐயா வந்து உட்காந்துறாங்க, மிகப்பெரிய தமிழ் கடல். அவங்களாம் படிச்சா நம்ம தமிழ் நிற்கிது. இப்போ இல்லைன்னா நிற்கலையா? இப்போ எவ்வளோ மோசமாக போயிடுது பாருங்க. முதுகலை படி தமிழெல்லாம் ஒரு 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 கட்டுரை எழுத்து இல்லை, 4 பக்கம் கட்டுரையில் 1000 தப்பு, 10, 20 தப்பு இருக்குது. தமிழ் எங்கேயே போயிட்டு. அதேமாரி ஆனால் ஒரு இன்னொன்று வேடிக்கையாக நான் சொல்லிடுறேன், அதே சொல்லிடுறேன். தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பாருங்க, தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதிய கட்டுரை படிக்கிற போது ஒரு தப்பு இல்லையா? ஒரு தப்பு கூட இல்லை. ஆனால் விளக்கண்ணை போட்டு பார்த்தேன், எங்கேயாவது தப்பு இருக்குமான்னு இல்லை. அப்போ அது அரசு பள்ளியை குறை சொல்லுவோம்னு நான் நினைக்கிறேன். அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கூட வேறுபாடு பாருங்க, எவ்வளோ நுட்பமாக திருத்திக்கிறாங்க பாருங்க. அதான் அது சிறப்பு முறையாக போய்கொண்டே இருக்குது. எனவே தமிழ் போயிடுது. அதனால் அதை நம்ம மீட்டுவக்கம் பண்ணணும்னா இது போல் பதிப்பகத்தாரை
நம்ம ஆதரிக்கிற போது, ஆதரித்து பேசுகிற போது, அரசாங்கம் ஏதேனும் உதவி செய்கிற போது தான் அது மேலும் வளரும். அந்த கொள்கை எனக்கு நான் அடிக்கடி சொல்கிறது. எனவே அதை பற்றினா உங்களே ஒவ்வொரு நாளும் நான் வருவேன். நான் தெரியுமா எங்களுக்கு எது குத்துவ பாஞ்சராமலையும் மரகமுறைன்னா நான் தினமும் வந்துட்டு தான் போவேன் உங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ ஆர்வம். எனவே எல்லோருக்கும் என்னுடைய என்ன சொன்னாருன்னா, புத்தக வெளியீட்டார் சார்பாக பேசுங்க. 29வது தேசிய புத்தக கண்காட்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வருகிறது சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கவிஞர்களே, கலைமாமணி விருது பெற்ற நண்பர்களே, இந்த விழாவினை தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய டாக்டர் அரங்க முருகையன் அவர்களே, இந்த விழாவினுடைய கதாநாயகன் அன்பு சகோதரர் டாக்டர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இருந்து பணிவான முதற்கம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் வேல் சொக்கநாதன் திருமண நிலையத்திலே தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியை சிறப்பாக நடத்தி வருகின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து செயல்பட்டு வருகின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஆண்டும் மனம் தளராமல் சிறப்பாக இந்த புத்தக கண்காட்சியை நடத்த வேண்டும் என்ற சீரிய எண்ணத்தோடு சிறப்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கண்காட்சியிலே 100க்கும் மேற்பட்ட பப்ளிஷர்ஸ் வரவழைத்து இந்த புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வியாளர்களுக்கும் பாமர மக்களுக்கும் பண்பெறும் வகையிலே அனைத்து வகையான புத்தகங்களும் இங்கே குறைந்த விலையிலே விற்பனை செய்கின்றார்கள். இந்த வாய்ப்பை நமது புதுவை மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் பள்ளிகளும் அரசு பள்ளிகளும் மற்றும் பொதுமக்களும் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்பாக பேசிய முனைவர் வேல்முருகன் ஐயா அவர்கள் கூறினார்கள், இப்பொழுது வாசிப்புத்தன்மை குறைந்து விட்டது, புத்தகங்களை வாங்குவதும் குறைந்து விட்டது, எல்லாரும் செல்போனின் மூலமாக ஆன்லைன் மூலம் அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் நிகழ்ச்சிகளையும் தெரிந்து கொள்கின்றார்கள். என்னதான் இருந்தாலும் வாசிப்பு திறன் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மொழியும் கூட அழிந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. பெற்றோர்களும் பெரியோர்களும் அனைவரும் தங்களது வீட்டிலே ஒரு நூலகத்தை நிறுவ வேண்டும். அவ்வாறு ஒரு நூலகத்தை நிறுவினால் வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் வாசிப்பு திறன் மூலமாக செல்போன் பயன்படுத்துவதை விட்டு விடுவார்கள். இன்றைய காலகட்டத்திலே வாசிப்பு திறன் குறைந்து விட்டது, புத்தகங்கள் வாங்குவதும் குறைந்து விட்டது, ஆன்லைன் மட்டுமே பயன்படுத்தி இருக்கின்றார்கள். மாணவர்களுக்கு அவர்களுடைய கண்கள் பறிபோகும் நிலை இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இங்கே நிறைய முனைவர் பட்டம் பெற்ற பேராசிரியர்கள், அன்பர்கள், அன்பு சகோதரர்கள் இருக்கின்றீர்கள். நீங்கள் அனைவரும் உங்கள் மூலமாக நிறைய பொதுமக்களுக்கு இந்த நிகழ்ச்சியினை எடுத்து கூறி புத்தக படிப்பதனுடைய பயன்பாட்டினை, அதனுடைய கருத்தினை நாம் எடுத்து இந்த நேரத்திலே புதுச்சேரி எழுத்தாளர்களிலே ஒருவரும் புதுச்சேரியினுடைய கலைமாமணி தமிழ் மாமணி சங்கத்தினுடைய செயலராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற ஐயா அசோக சுப்பிரமணியன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு. வளர்ச்சிக்கான ஒரு சிறந்த ஆயுதத்தை ஐயா பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் கையில் எடுத்து ஏதோ ஓரிரு நாட்கள் ஓரிரு வருடங்கள் செய்வதே ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையில் 29வது ஆண்டு நிகழ்வை இன்று இனிதே நடத்தி கொண்டிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவருக்கும் அவரை சார்ந்த அன்பர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் குறிப்பாக அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எமது அருமை மாணவர் பேராசிரியர் முனைவர் அரங்க முருகையன் அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆம், இது அதாவது அரசாலேயே செய்ய முடியாத ஒரு காரியத்தை
இது எங்க வேணாலும் தண்டோரா போட்டு சொல்லலாம். புதுவை அரசால் புத்தக கண்காட்சி நடத்துவது என்று முடிவெடுத்து அவர்கள் சில ஆண்டுகளிலேயே முடித்து கொண்டார்கள். இங்கு எமது தமிழ்மாமணி, கலைமாமணி, தெலுங்கு, மலையாள ரத்னா விருதாளர் சங்க தலைவர் இங்கு குறிப்பிட்டதை போன்று அரசு நடத்த முடியல, போனா போட்டோம், நீங்க உதவியாவது செய்யலான்றால இந்த உதவியை நீங்கள் காலத்தே செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுதியான ஒரு கோரிக்கை. நிச்சயமாக அதுவும் யாருக்கு, இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்களுக்கு சிறப்பிக்கின்ற வகையில் நூல்களை வாங்க வருகின்ற பயனீட்டாளர்களுக்கு மேலும் ஒரு 10% அரசு மூலமாக வழங்குவதாக இருந்தால் அந்த நிகழ்வு எவ்வளவு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதனை இந்த அரசு எண்ணி பார்க்க வேண்டும். ஆனா இந்த அரசு எண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பள்ளிக்கூடத்திலேயே தமிழ் இல்லை, இங்க அப்புறம் இங்க தமிழ் நூலகங்கள் வளர்வதற்கும் தமிழ் பயனீட்டாளர்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கும் அவர்கள் எங்க பயன்பட போறாங்கன்ற ஒரு அச்சம் நம்முடைய நிலவுகிறது. அத்தகைய சூழலிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அரசு தன்னால் முடியாததை ஒரு அமைப்பு வெகு சிறப்பாக தமிழ் அன்பர்களை எல்லாம், தமிழ் ஆர்வலர்களை எல்லாம், எழுத்தாளர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வெகு சிறப்பாக ஏறக்குறைய 30வது ஆண்டை நோக்கி அவர்கள் வெற்றி நடை போடுகின்றார்கள். அவர்களுடைய பயணம் பல ஆண்டுகளாக தொடருவதற்கு துணை புரிய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அரசை கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை செவனி நடத்துகின்ற ஐயா பாஞ்சி ராமலிங்கம் அவர்கள் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க எம்முடைய ஒரு நூலையும், எம்மை புடமிட்ட சான்றோர்கள் என்ற நூலையும் இந்த விழாவில் வெளியிட்டு எமக்கும் அவர் துணை புரிந்திருக்கின்றார். இந்த தமிழுக்கும் துணை புரிகின்ற அவரை நாங்கள் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம், பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இங்கே வருகை தந்திருக்கின்ற தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், பேரறிஞர்கள், சிறந்த ஆளுமைகளுக்கெல்லாம் உங்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். எங்களுடைய பாவலர் பயிற்சி பற்றை மன்றம் கூட மரபு நூலை எங்களுடைய துணைத் தலைவர் இங்கே மரபின் மாண்பு என்ற நூலை இங்கே வெளியிட்டிருக்கின்றார். அதற்காகவும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகின்றார் புதுவை மாநில தனியார் பள்ளி சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சிவராஜன் ஐயா அவர்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே உள்ளது. அன்னை தமிழால் அனைவரும் ஒருங்கு திரண்டிருக்கின்றோம். சான்றோர் பெருமக்களிலிருந்து, புத்தக பதிப்பாளர்களிலிருந்து, புத்தகங்களை எழுதியிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களிலிருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கம். புத்தகம் அது ஒவ்வொரு அறிஞர்களின் வாழ்க்கை அனுபவம். எனவே இந்த புத்தகங்கள் நம்முடைய அனுபவம், அறிவு இவற்றினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த 29வது புத்தக கண்காட்சியை நிகழ்த்துகின்ற மதிப்பிற்குரிய டாக்டர் பாஞ்சி ராமலிங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் பல்வேறு சாதனைகளை புரிந்திருந்தாலும் இது ஒரு சாதனைகளில் குறிப்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மைல்கல் என்று சொன்னால் மிகையாகாது. நம்முடைய புதுச்சேரியிலே சைக்காலஜி அசோசியேஷனை உருவாக்கி அதிலும் தன்னுடைய பதத்தை நிலைநாட்டி இருக்கக்கூடியவர். நம்முடைய பல்கலைக்கழகத்தில் அவருடைய செயல்பாடுகள் வரலாற்றில் பொதிக்கக்கூடியவைகளாக மாறி இருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக 29 ஆண்டுகள் இந்த புத்தக கண்காட்சியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த சாதனையானது
அத்துணை சாதனைக்கும் மிகச்சிறந்த ஒன்றாக போற்றக்கூடிய ஒன்று. இதுதான் இன்னைக்கு காலையில் இருந்துட்டு வந்து பேசக்கூடியவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இதற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விலை கொஞ்சம் நஞ்சமல்ல. இப்படி பல்வேறு விதத்திலே அவர் படாத பாடுபட்டுத்தான் இதை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்றார். அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அன்பு நண்பர் பேராசிரியர் அரங்க முருகையன் போன்றவர்களுக்கு இந்த சமயத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பள்ளிகளிலே வாசிக்கக்கூடிய தன்மை என்பது முற்றிலும் மறைந்து விட்டது என்று கூட குறிப்பிட வேண்டும். ஏன்னா குழந்தைங்க சின்ன வயசுல பார்க்கறதே இந்த கார்ட்டூன் பிக்சர்ஸ். அந்த கார்ட்டூனை பார்க்கல அது இப்படி இப்படி ஓடுது அப்படி ஓடுது. அதனால அவனுடைய எண்ண ஓட்டங்களும் அப்படிதான் இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட செல்லை கொடுத்தா கூட செல்லை எடுத்து டக்கு 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 தள்ளிக்கினே தான் இருக்கும். கொஞ்ச நேரம் கூட அதுல அந்த முழுமையா நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு திறமை இல்லை. அப்படி ஆகிப்போச்சு. வகுப்பறைகள் 45 நிமிடம் நாங்கள் வகுப்பறையில் கொடுத்துருந்தா கூட அந்த குழந்தைக்கு ஒரு 10 நிமிஷம் கூட அந்த பாடத்தை கவனிக்கக்கூடிய நிலை இன்று இல்லை. அதனால் நாங்களாமே கூட இப்போ அந்த பாட வேலையை கூட குறைத்து நிறைய பாடங்களாக மாற்றிக்குமா அப்படின்னு கூட இப்போ 7 வேலை பாடமாக இருந்தது, இப்போ 8 வேலை பாடம் எங்கள் பள்ளியில் குறைச்சிட்டோம். அரை மணி நேரம் பாட வேலை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் அடுத்த கிளாஸ்லையாவது கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இப்படி கல்வி நிலையில் கவனித்து படிக்கக்கூடிய தன்மை என்பது மாறிவிட்டது. எதுக்கு எடுத்தாலும் செல்லு செல்லு செல்ல கொடுத்து பாருங்க. குழந்தை அழுதா கையில கொடுக்கிற விளையாட்டு பொம்மையோ வேற எதுவும் கிடையாது, செல்லு. இப்படியே நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இந்த வளர்கின்ற சமுதாயத்தை உண்மையிலேயே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு விடிவு காலமாகத்தான் இது போன்ற புத்தக கண்காட்சிகள் நிரம்ப நடக்க வேண்டும். அதிலிருந்து பெற்று செல்லக்கூடிய புத்தகங்களை நம்முடைய குழந்தைகளை வாசிக்க செய்தல் வேண்டும். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறோம். வாரம் ஒரு நாள் கட்டாயம் நூலகத்துக்கு அதாவது லைப்ரரி பீரியட்னு வச்சுருக்கோம். இன்னைக்கு நூலக பீரியட் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வகுப்பு மாணவர்களும் போவாங்க, நூலகத்துக்கு போவாங்க, புத்தகத்துக்கு போவாங்க. சனி ஞாயிறு படிச்சுட்டு திங்கட்கிழமை திருப்பி கொடுக்கணும். இந்த நிலையை ஒரு நிர்பந்தித்து தான் மாணவர்களை படிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாங்களாம் படிக்கக்குள்ள நூலகத்தில் போய் புத்தகம் எடுக்கிறதுக்கு போனால் புத்தகமே கொடுக்க மாட்டாங்க எங்களை நம்பி. அந்த நிலை மாறி இன்னைக்கு நாங்களே புத்தகத்தை வழிய திணிச்சு அனுப்பினா கூட அதை படிக்கிறதுக்கு குழந்தைகள் இல்லை. இந்த நிலை இருக்கு. எனவே இன்னைக்கு பாருங்க, நம்முடைய சரித்திரங்கள், நம்முடைய வரலாறுகள் என்பது கல்வெட்டுகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களால் தான் இந்த உலகத்திற்கு வெளிக்கொணரப்படுகிறது. அது மாதிரி நம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு வரலாறுகள் எழுதக்கூடிய புத்தகங்கள் வாயிலாகத்தான் மாற்றப்படும். எத்தனை தான் புக்கு எல்லாம் இருந்தாலும் அதையெல்லாம் விட புத்தகங்கள் நம்முடைய பொக்கிஷங்கள். எனவே இப்படிப்பட்ட அருமையான ஒரு நிகழ்வினை நம்முடைய புதுவை மாநிலத்தில் அரசினுடைய உதவியை கூட பெறாமல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற காரணத்தால் தங்களுடைய எண்ண கிடக்கைகளை எல்லாம் நூலாக மாற்றி வரலாற்று பதிவாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பார்ந்த சான்றோர்களுக்கு மேலும் உங்களுடைய புத்தகம் எழுதும் ஆற்றலை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இறைவனை இறைஞ்சி வாழ்த்துகின்றேன். இந்த புத்தக கண்காட்சி 29 என்பது 50வது ஆண்டை தாண்டி 100வது ஆண்டையும் தாண்டி 12 காலம் இந்த மனித குலத்திற்கு சேவை ஆற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை இறைஞ்சி வாழ்த்தி இடம் சார்கின்றேன். நன்றி. நான் முனைவர் பட்டம் வாங்கி 20 வருஷம் ஆயிடுது. அது இது 6வது முதுகலை. எம்ஏ சிவசி தாங்க அண்ணாமலை இது சென்னை பள்ளியில் படித்து கொண்டிருக்க காரணம் என்ன, அதுக்கு வயசே கிடையாது. கடைசி வரைக்கும் அரிதோறும் அறியாமை கண்டற்றால் என்றார் வள்ளுவர். அது சொன்ன இடம் காமத்துப்பாலாக இருந்தாலும் நாம் அனைவரும் உணர வேண்டிய இடம்.
எவ்வளவு படித்தாலும் நமக்கு அறியாமை தெரிந்து வளர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒன்று தெரிஞ்சுன்னா அடுத்து தெரியாது. அந்த வகையில் இவற்றிற்கெல்லாம் தீனி போடுவன நூல்கள் தான். அந்த நூல்களை நாம் எல்லோரும் வாங்கும் விதமாக இந்த கண்காட்சியை அமைத்து நமக்கு சிறப்பு செய்த முனைவர் பாஞ்ச ராமலிங்கம் அவர்களை மீண்டும் தொல்காப்பியர் கூறிய வகையில் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழி தீர் செல்வமடு வழிவழி சிறந்து பொலிவின் என்று வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பத்மநாபன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகின்றார். சென்னையிலே இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய கிரந்த எழுத்துக்களினுடைய வடிவத்தை ஆய்வு செய்து இன்றைய எழுத்துருக்களினுடைய மாறுதலை வளருகின்ற தலைமுறைக்கு இடித்து சொல்லி வரக்கூடிய பேராசிரியர் லியோ அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அரங்கத்திலே கூடியிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சென்னையிலிருந்து சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை, இப்போ உள்ள தமிழ் எழுத்துக்கள் வரலாறு எல்லாம் மாற்றப்படுகிறது, ஏன் அந்த மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நாம் மூலத்தை விட்டுட்டோம். அதாவது ஃபண்டமெண்டல் சொல்லுவாங்களா ஆங்கிலத்தில், அந்த ஃபண்டமெண்டலை நாம் இழந்துட்டோம். அப்படின்றனால என்னுடைய முயற்சியை நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தமிழ் பிராமி எழுத்துக்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்லேருந்து திருக்குறள், 10 எல்லா நூல்களும் எழுதப்பட்ட எழுத்து தமிழ் பிராமி எழுத்துக்கள் என்று சொல்வார்கள். அதை ஆ முதல் இன் வரை 247 எழுத்துக்களையும் தேடி தெரிந்து கொண்டு அதை ஒரு நூலாக தொகுத்து விவேக சிந்தாமணி என்ற நூல் எனக்கு மிகவும் பிடித்த நூல். எல்லாம் சான்றோர் பெருமக்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஒப்புடன் முகம் வளர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூடிட்டாலும் 9 அமிர்தமாகும் முப்பழமோடு பாலன்ன முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடுப்பசி ஆகும் தானே அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த நூலை கொடுத்தது விவேக சிந்தாமணி. அது நீதி நூல்களாக இருந்தாலும் சரி, நீதி பாடல்களாக இருந்தாலும் சரி, காதல் பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த விவேக சிந்தாமணி நூலுக்கு வேறு எந்த நூலும் இணையில்லை. அதனால அந்த நூலை நான் தமிழ் கிரந்த எழுத்துக்களை எழுதணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதனால தமிழ் கிரந்த எழுத்துக்களை இப்போது எப்படி தமிழ் எழுத்துக்களை நாம் எழுதுகிறோமோ அதே மாதிரி வேகமாக எழுத பயின்று அதை ஒரு நூலாகவும் மாற்றியிருக்கிறேன். அந்த நூல் வருங்கால தலைமுறைக்கு என்னுடைய பொறியியல் கல்லூரி மாணவர்களுக்கும் சிறிது சிறிதாக கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறேன். தமிழ் பிராமி எழுத்துக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் கிடைப்பதல்ல, உலகத்தில் 18 இடங்களில் கிடைக்கிறது. தமிழன் உலகளாவி சென்று தன்னுடைய தமிழ் மேன்மையை எடுத்துரைத்தான் என்பதற்கு இதுதான் சான்று. அப்போ நாம மாணவர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கிறப்ப வரலாற்றை மாற்ற முடியாது. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தங்களுடைய வரலாறுகளை எழுதுகிறார்கள். அப்போ மாணவர்களுக்கு இந்த எழுத்துக்களை கொண்டு போனா அவன் போய் கல்வெட்டுகளை தேடி படிப்பதற்கும் ஓலைச்சுவடிகளை படிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதற்காக இந்த நூலை எடுத்து மாணவர்களுக்கு சொல்லியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஒரு வகுப்பு தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கும் இந்த எழுத்து தெரிந்தே ஆக வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன். நம்மளுடைய இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் எகிப்து முதல் ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற பல நாடுகளில் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்கிறது. தென்கொரியாவில் கிடைக்கிறது. எகிப்து பிரமிடில் முதற்கொண்டு இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் கிடைக்கிறது. அந்த எழுத்துக்களில் நான் அதான் ஐயா அடிக்கடி சொல்லுவார், நீலமேகம் ஐயா தான் என்னை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார். நீ இங்கே பேசு. இந்த நூலை எழுதுவதற்கு ஐயா மிகவும் முக்கியமான ஒருவர். அடிக்கடி சொல்லுவார், நீ சீக்கிரம் எழுத முடியும். ரீயூனியனில் இருந்தாலும் சரி, எனக்கு அழைப்பு கொண்டு நூலை முடிச்சிட்டியா? இந்த முயற்சி யாருமே எடுத்தது கிடையாது இது வரைக்கும். நீ முதல்ல எடு, இந்த எழுத்துக்களெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு இது பண்ணாரு. அதை எப்போ எல்லா இடத்துக்களையும் சொல்லுவார். நம்மளுடைய எகிப்து என்பதும் தமிழ் சொல் தான். ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய எகிப்து அப்படின்றது தமிழ் சொல் தான். பிரமிடு என்பதும் தமிழ் சொல் தான். அகம் பிதா என்பதும் சுருக்கம் தான் எகிப்து. பிரமிடு என்பது பெரும் பிளஸ் ஈடு. அதாவது நம்மள மாதிரி சின்னவங்களை கொண்டு போய் புதைக்கிற இடம் சிறு பிளஸ் ஈடு சிறீடு. பெரிய பெரிய மன்னர்களை கொண்டு போய் புதைக்கிற இடம் பெரும் பிளஸ் ஈடு பிரமிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் எகிப்தும் சரி பிரமிடும் என்பது தமிழ் சொல் தான் என்பது ஆய்வு. இந்த தமிழ் சொற்கள் நிறைய இடங்களில் கிடக்கிறது. இதை இப்பொழுது மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது எங்களை போன்ற இளம் பேராசிரியர்களுக்கு ஒரு முக்கியமான பணியாகவும் வேலையாகவும் இருக்கிறது. உங்களை போன்ற மிகப்பெரிய பேராசிரியர்களும் சான்றோர்கள் மத்தியிலே என்னுடைய நூலை இங்கு காண்பிப்பதற்கு வாய்ப்பளித்த பாஞ்ச் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் 29வது புத்தக கண்காட்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த நீலமேகம் ஐயா அவர்களுக்கும் பாஞ்ச் ராமலிங்கருக்கும் இங்குள்ள சான்றோர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சிறிது நேரத்திலே நம்முடைய முதல்வர் அவர்கள் இங்கே வர இருக்கின்றார்கள். அவர்கள் வந்ததும் நூல் கண்காட்சியினுடைய தொடக்கத்தை
நிறைவேற்ற இருக்கின்றார்கள். இதுவரையிலே இந்த தொடக்க விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பான உரைகளை நிகழ்த்தி நூல்களை வெளியிடுவதற்கு எங்களுக்கு இந்த கண்காட்சியிலே அதை வெளியிடுவதற்கு அனுமதி அளித்த அத்துணை எழுத்தாளர்களுக்கும், வெகு தொலைவிலே இருந்து குறிப்பாக காரைக்குடி, மதுரை, சென்னை போன்ற இடங்களிலே இருந்து இங்கே வருகை தந்து இந்த விழா சிறப்புற எங்களுக்கு தோளோடு தோள் நின்ற எழுத்தாளர் பெருமக்களுக்கும், புதுச்சேரியிலே இருக்கக்கூடிய படைப்பாளர்கள், பல்வேறு தமிழ் அமைப்புகளுடைய இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அன்பு தமிழ் உள்ளங்கள் அனைவரும் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தந்திருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பு வாய்த்தார் போல புதுச்சேரியிலே இருந்து இங்கே பிறந்து வளர்ந்து இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரீயூனியன் மட்டுமல்ல, உலகத்திலே தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று தமிழ் பாரம்பரியத்தினுடைய யோக கலைகளை பயிற்றுவிப்பதும், மாணவர்களை, இளைஞர்களை அதிலே பழக்கப்படுத்துவதிலும் ஆர்வம் காட்டி இளைஞராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஐயா யோகாச்சாரியார் நீலமேகம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா ஒரு பேருந்திலேயோ இல்லை புகை வண்டியிலேயோ வருவது இந்தியாவுக்குள்ள என்பது வேறு. ஆனால் கடல் தாண்டி எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக அவர்கள் இங்கு இருந்து எங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருப்பதன் கூடுதலாக அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகவியல் நண்பர்களுக்கும், இதை முழுமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய எங்களுடைய அருண்மொழிச்சோழன் சகோதரர் அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், படைப்பாளர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதல்வர் வந்ததும் அங்கே குத்துவிளக்கை ஏற்றி நம்முடைய கண்காட்சிகளை தொடங்கி வைப்பார்கள். அதுவரையிலே சான்றோர் பெருமக்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் காத்திருக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Thank you.